வேன் இது ஒரு பெரிய வீடியோ. ஸோ நேற்று ஒருத்தவங்க பெக்கோ எப்படி ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாச்சு. நான் பெக்கோ எப்படிலாம் ட்ரெயின் பண்ணேன், எப்படி பைக்குக்கு பின்னாடி வர வச்சேன் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோவில் தெளிவாக பேசியிருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ பெக்கோவை பொறுத்த மாட்டுக்க அவனோட கேரக்டர் எப்படி அப்படின்னா, யார்கிட்டனாலும் ஈஸியாக அட்டாச் ஆகிடுவான். மற்றபடி ஈஸியாக பழகிடுவான். இப்போதைக்கு அவன்கிட்ட இருக்கிற தன்மை அதுதான். ஒவ்வொரு பேடுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இவனோட கலர், இவனோட ஐசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் ஆகிற அந்த ஒரு கெப்பாசிட்டி தான் இவன்கிட்ட இருக்குது. இது ஒரு சப்ஜா கலர் அப்படின்னா அவனை பழக்கிறது வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. இவனுக்குரிய ஸ்ட்ராட்டஜி வேறு, அவங்களுக்கு உரிய ஸ்ட்ராட்டஜி வேறு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு காட்டுப்புறாவை பழக்கிறது எப்படி, ஒரு ஒயிட் கலர் கருப்பு கண் இருக்கிற புறாவை பழக்கிறது எப்படின்ட்டு நம்மளோட பீஜன்ஸ் ரொம்ப நாள் வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வெள்ளை கலர் புறாவை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாகவே வீட்டில் பழகிடலாம். பட் அதே ஒரு சப்ஜா கலர் அப்படின்னா அது ரொம்ப நேக்காக இருக்கும். எப்படா வீட்டை விட்டு போகலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அது இருக்குமே. ஸோ அதை பழக்கிறது ரொம்பவுமே கஷ்டமும் கூட. பட் பழகிருச்சுன்னா நம்ம வீட்டை எக்காரணத்தை கொண்டும் மறக்காது. பட் வெள்ளை கலர் அந்த மாதிரி புறா, கருப்பு கலர் ஐசன் இருக்கிற புறா நம்ம வீட்டை ஈஸியாக மறந்துடும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அந்த கருப்பு கலர் ஐசனில் இருக்குது. ஸோ நம்மளுடைய லவ் பேர்ட்ஸ் ஒரு மேல் லவ் பேர்ட்ஸ் இறந்துருச்சு. அது எப்படி இறந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் இல்லாதப்போ அந்த பைரின்ற ஒரு பேர்டு மேலேருந்து பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கீழெல்லாம் ஃபெதர்ஸ்லாம் கிடந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே மனசில் உடஞ்சி போச்சுங்க. ஸோ இப்போ பெக்கோவை கூட நம்ம இன்றைக்கி விளாடலாம். ஸோ அதை விடுங்க, ஒரு பேட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணம் தான். நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னொரு லவ் பேர்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு விட்டாச்சு. அதை நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். பெக்கோ நீ இருந்த இல்லைடா, பக்கத்தில் தானே இருந்த, ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அவ்வளோதான், நம்ம பெக்கோவும் அடிச்சிட்டு போகுது. ஸோ பெக்கோ கிட்ட சுத்தமாக பயம் இருக்காது. நான் தொட்டால் கூட பயப்பட மாட்டான். ஏன்டா பெக்கோ பயப்பட மாட்டேல? இப்போ நான் கீழே உட்கார போகிறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் எனக்குள்ளே கேமரா வச்சிடுறேன். ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு கேமரா வச்சுட்டேன். பெக்கோ நான் கூப்பிட போகிறேன், வரேன் இல்லையான்னு பார்க்கலாம். பெக்கோ கமாண்டா கமான், வா இங்கே வா. அவ்வளோதான் பெக்கோ. ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. அங்கே யார் இருக்கா தெரியுமா? அங்கே பாரு, என்னைய பார்க்காது. வேற வச்சா எடுக்கிறியா நீ? பெக்கோ நான் பிடிக்கவே மாட்டேன். இப்படி இன்னைக்கு பிடிக்கிறோம். ஸோ நான் இன்னும் இவனுக்கு ஃபுட்லாம் இன்னும் கொடுக்கல. ஸோ ஃபுட் கொடுத்துட்டு நான் இன்றைக்கி இவனை கேஜில் அடைக்கணும். ஃபுட் இன்னும் இவனுக்கு எடுக்க தெரியல. நான் தான் இன்னும் ஊட்டிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சின்ன ஃபுட்டு எடுக்கிறான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வரை பார்க்கல. ஸோ வாங்க நம்ம லவ் பேர்ட்ஸை பார்க்கலாம். இப்போது வா போகலாம், கீழே போகலாம். வா நடந்து வா. அதெல்லாம் சொன்ன வச்சு கேட்பாங்க. கமான். ஸோ நம்ம லவ் பேர்ட்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எப்பவுமே சேஃபாக தான் வைக்க வேண்டி இருக்குது. இந்த இது இல்லை அப்படின்னா அந்த பைரி அது அடிச்சிருது. ஸோ 2 பேருமே ஹெல்த்தியாக எவ்வளோ சாப்பிட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ இருக்காங்க 2 பேரும். இது மேலு, இங்கிட்டு ரைட் சைடு இருக்கிறது, அங்கிட்டு இருக்கிறது ஃபீமேலு. உங்களுக்கு ஃபீமேல் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பழைய ஃபீமேல் தான். வாங்கிட்டு 1 வீக் தான் ஆகுது. அதுங்களே ஒரு லவ் பேர்ட்ஸ் இறந்துச்சுன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்பவுமே மனசு வேதனையாக தான் இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்துருச்சுங்க. இப்போது பெக்கோ மேலே நிற்கிறான், அவனை காட்டவா? ஆனால் அவன் கூப்பிட்டா வந்துடுவான். பட்டு 1-2 டைம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். அது எனக்கு ரொம்ப எரிச்சலாயிரும். ஏன்னா இன்னும் இன்னும் மெச்சூரிட்டி கிடையாது. ஸோ அவன் அப்படி தான் இருப்பான். அவனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பிகினர்ஸ் ஏதாவது ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எடுத்த உடனே நார்மல் பீஜனே வாங்கி வளங்க. ரேசிங் அந்த மாதிரி சைடு போக வேணாம். ஏன்னா உங்களுக்கு நார்மல் பீஜனில் என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரேசிங் சைடு வாங்க. நம்ம ரேசிங் விடுற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட இப்போ கேஜி கிடையாது.
ஸோ நான் வந்துட்டான் அவன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய். பாய் சொல்லு. இங்கே அவன் இருக்கானா? ஸோ இங்கே பாருங்களேன். ஹே, இவங்களாம் நம்மளை பார்த்தா தெரிஞ்சு ஓடிடுவானுங்க. ஸோ பெக்கோ பாய் சொல்லு. ஓகே, டாடா, பை பாய். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ.